வணக்கம். SBHS இல் ப்ரொபோஷனல் கண்ட்ரோலரை ரிமோட்டாக செயல்படுத்துவது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் கெயினை கணக்கிட Ziegler Nichols டியூனிங் மெத்தடை பயன்படுத்துவது. ஒரு ப்ரொபோஷனல் கண்ட்ரோலரை வடிவமைக்க ஸ்டெப் டெஸ்ட் கோடை மாற்றுவது. SBHS இல் இந்த ப்ரொபோஷனல் கண்ட்ரோலரை செயல்படுத்துவது. உங்கள் கணினியில் சைலாப் நிறுவப்பட்டுள்ளதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இந்த டியூட்டோரியலை தொடங்கும் முன் உங்களிடம் இன்டர்நெட் இணைப்பு உள்ளதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இந்த டியூட்டோரியலை நான் ஒரு Windows 7 32-bit ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் பதிவு செய்கிறேன். முன் நிபந்தனையாக யூசிங் SBHS Virtual Labs on Windows OS மீதான டியூட்டோரியலை காணவும். இந்த டியூட்டோரியல் ஸ்போக்கன் டியூட்டோரியல் வலைத்தளத்தில் இருக்கிறது. ரிமோட்டாக ஒரு அடிப்படை ஸ்டெப் டெஸ்ட் சோதனையை எப்படி செய்வது என்று அது உங்களுக்கு கற்பிக்கும். அடிப்படை PID டியூனிங் பற்றியும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஸ்டெப் டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கோட் ஃபோல்டர் உங்களிடம் இருக்க வேண்டும். ஸ்டெப் டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டா ஃபைலும் உங்களிடம் இருக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் நீங்கள் ஸ்டெப் டெஸ்ட் சோதனையை மீண்டும் செய்து ஒரு புது டேட்டா ஃபைலை உருவாக்க பரிந்துரைக்கப்படுகிறது. என் கணினியில் டேட்டா ஃபைல், Scilab Codes Windows ஃபோல்டர், ஸ்டெப் டெஸ்ட் ஃபோல்டர், லாக்ஸ் ஃபோல்டரினுள் இருக்கிறது. என் யூசர் நேமுடன் கூடிய ஃபோல்டர் மற்றும் என் டேட்டா ஃபைல் இதோ. வலைத்தளத்தில் இருந்து அனாலிசிஸ் கோடை இப்போது டவுன்லோட் செய்வோம். ஒரு வெப் பிரவுசரை திறந்து sbhs.os-hardware.in என்ற வலைத்தளத்திற்கு செல்லவும். இடது பக்கத்தில் இருக்கும் டவுன்லோட்ஸை கிளிக் செய்யவும். SBHS அனாலிசிஸ் கோட் ஃபைலை டவுன்லோட் செய்து அதை டெஸ்க்டாப்பில் சேமிக்கவும். இங்கிருக்கிறது. டவுன்லோட் செய்யப்படும் ஃபைல் zip ஃபார்மேட்டில் இருக்கும். ரைட் கிளிக் செய்து zip ஃபைலின் கண்டென்ட்களை டெஸ்க்டாப்பில் எக்ஸ்ட்ராக்ட் செய்யவும். Scilab Codes Analysis என்ற பெயருடைய ஒரு ஃபோல்டர் உருவாக்கப்படும். இந்த ஃபோல்டரை திறக்கவும். ஸ்டெப் அனாலிசிஸ் ஃபோல்டரை கண்டறிந்து திறக்கவும். ஸ்டெப் அனாலிசிஸ் ஃபோல்டர் மேலும் சில ஃபோல்டர்களை கொண்டிருக்கும். KP Chow Order 1 ஃபோல்டரினுள் முன்பு உருவாக்கப்பட்ட டேட்டா ஃபைலை காப்பி பேஸ்ட் செய்யவும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ற Scilab ஃபைலை டபுள் கிளிக் செய்யவும். இது Scilab-ஐ தானாகவே நிறுவி ஃபைலையும் Scilab எடிட்டரில் திறக்கும். அது ஃபைலை திறக்கவில்லை எனில் ஃபைல் மெனுவை கிளிக் செய்து பின் ஓபன் அ ஃபைலை கிளிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபைலை தேர்வு செய்து பின் ஓபனை கிளிக் செய்யவும். ஃபைல் நேம் வேரியபிளை கண்டறிந்து அதன் மதிப்பை உங்கள் டேட்டா ஃபைலின் ஃபைல் நேமுக்கு மாற்றவும். எழுத்து பிழைகளை தவிர்க்க ஃபைல் நேமை காப்பி பேஸ்ட் செய்கிறேன். .txt எக்ஸ்டென்ஷனை அப்படியே வைக்கவும். இந்த Scilab கோடை சேமித்து இயக்கவும். டேட்டா ஃபைல் கரப்ட் ஆகாமலும் எரர்கள் எதுவும் இல்லாமலும் இருந்தால் ஒரு பிளாட் விண்டோ திறக்கும். இந்த பிளாட் விண்டோ 2 கிராஃப்களை காட்டும். நாய்ஸ் உள்ள SBHS டெம்பரேச்சர் பிளாட் மற்றும் மென்மையான வளைவாக இருக்கும் SBHS ஃபர்ஸ்ட் ஆர்டர் மாடலின் அவுட்புட். இந்த கோட் டேட்டா ஃபைலை பயன்படுத்தி ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பொருத்தும் பணியை செய்கிறது. டைம் கான்ஸ்டன்ட் tau மற்றும் கெயின் KP-இன் மதிப்புகள் மேல் பகுதியில் காட்டப்படுகின்றன. இந்த டியூட்டோரியலில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நாம் பயன்படுத்த மாட்டோம். நாம் SBHS அவுட்புட்டின் பிளாட்டை மட்டுமே பயன்படுத்துவோம். Scilab எடிட்டருக்கு மாறவும். plot 2D of t, y underscore prediction வரியை கண்டறியவும். நமக்கு பிளாட்டில் prediction அவுட்புட் தோன்ற வேண்டாம். இந்த வரியின் தொடக்கத்தில் 2 ஃபார்வர்டு ஸ்லாஷ்களை வைத்து இந்த வரியை கமெண்ட் அவுட் செய்யவும். Scilab கோடை சேமித்து இயக்கவும். பிளாட் விண்டோவுக்கு மாறவும். பிளாட் விண்டோ இப்போது SBHS டெம்பரேச்சர் பிளாட்டை மட்டும் கொண்டிருப்பதை கவனிக்கவும்.
இந்த இமேஜை சேமிக்க ஃபைல் மெனுவை கிளிக் செய்யவும். பின் எக்ஸ்போர்ட் டு ஆப்ஷனை தேர்வு செய்யவும். இமேஜ் ஃபைலுக்கு ஒரு பெயரை கொடுக்கவும். நான் SBHS plot என டைப் செய்கிறேன். ஃபைல்ஸ் ஆஃப் டைப்புக்கு டிராப் டவுன் மெனுவை கிளிக் செய்து PNG-ஐ தேர்வு செய்யவும். இந்த ஃபைலை நீங்கள் சேமிக்க வேண்டிய டைரக்டரியை தேர்வு செய்யவும். நான் டெஸ்க்டாப்பை தேர்வு செய்து சேவை கிளிக் செய்கிறேன். அதை திறந்து இமேஜ் ஃபைல் டெஸ்க்டாப்பில் உருவாக்கப்பட்டுள்ளதா என்று பார்ப்போம். இங்கிருக்கிறது. இந்த இமேஜ் விண்டோவை மூடவும். இப்போது ஸ்லைடுகளுக்கு திரும்புகிறேன். Ziegler Nichols டியூனிங் மெத்தடை பயன்படுத்தி ப்ரொபோர்ஷனல் கெயினின் மதிப்பை கணக்கிடுவோம். PID பாராமீட்டர்களை கணக்கிட Ziegler Nichols 2 டியூனிங் விதிகளை தருகிறது. அவை ரியாக்ஷன் கர்வ் மெத்தட் மற்றும் இன்ஸ்டபிலிட்டி மெத்தட். நாம் ரியாக்ஷன் கர்வ் மெத்தடை பார்ப்போம். இந்த மெத்தடில் சிஸ்டமுக்கு ஒரு ஸ்டெப் இன்புட் கொடுக்கப்பட்டு அதன் அவுட்புட் ஒரு நேர காலத்திற்கு கவனிக்கப்படுகிறது. ஒரு ஸ்டெப் இன்புட்டுக்கு எந்த பிராக்டிகல் சிஸ்டமும் எக்ஸ்போனன்ஷியலாக பதிலளிக்கும். இன்ஃப்ளெக்ஷன் புள்ளியில் ஒரு டான்ஜென்ட் வரையப்படுகிறது. அதாவது கர்வ் கான்வெக்ஸில் இருந்து கான்கேவுக்கு மாறும்போது டைம் ஆக்சிஸில் இருந்து டெட் டைம் மற்றும் டைம் கான்ஸ்டன்ட் கணக்கிடப்படுகிறது. இது இந்த ஃபிகரில் காட்டப்பட்டுள்ளது. இன்ஃப்ளெக்ஷன் புள்ளியில் வரையப்பட்ட டான்ஜென்ட் வரி இதுதான். K சிஸ்டமின் கெயின் ஆகும். L என்பது டெட் டைம் மற்றும் T என்பது டைம் கான்ஸ்டன்ட். டெஸ்க்டாப்பில் சேமிக்கப்பட்ட SBHS அவுட்புட் ஃபிகரில் இதன் நகலை உருவாக்கவும். நான் இதை ஏற்கனவே செய்துவிட்டேன். இந்த ஃபைலை நான் திறக்கிறேன். விண்டோஸின் முன்னிருப்பான இமேஜ் எடிட்டிங் டூலான பெயிண்ட் பிரஷை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். கெயினின் மதிப்பு 2.7 ஆகவும் டெட் டைமின் மதிப்பு 1 நொடியாகவும் மற்றும் டைம் கான்ஸ்டன்டின் மதிப்பை 50 நொடிகளாகவும் நான் பெற்றிருக்கிறேன். இவை அனைத்தும் தோராயமான மதிப்புகள் என்பதை கவனிக்கவும். இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்டில் நீங்கள் வரையும் டான்ஜென்ட் வரியின் துல்லியத்தை சார்ந்தே இந்த மதிப்புகள் அமைகின்றன. தேவையான மதிப்பை நீங்கள் பெற்ற பிறகு ப்ரொபோர்ஷனல் கெயினின் மதிப்பை கணக்கிட Ziegler Nichols ஆல் கொடுக்கப்பட்ட டேபிளை பார்க்கவும். ஒரு ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலருக்கு ப்ரொபோர்ஷனல் கெயினின் மதிப்பை மட்டுமே நாம் கணக்கிட வேண்டும். எனக்கு ப்ரொபோர்ஷனல் கெயினின் மதிப்பு 18 ஆகும். இப்போது SBHS-இல் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலரை செயல்படுத்த கற்போம். இதற்கு ஸ்டெப் டெஸ்ட் கோடை மாற்றுவோம். உங்கள் ஸ்டெப் டெஸ்ட் கோடை கொண்டுள்ள ஃபோல்டருக்கு மாறவும். இங்கிருக்கிறது. இந்த ஃபோல்டரின் ஒரு காப்பியை எடுக்கவும். இந்த ஃபோல்டருக்கு ப்ரொபோர்ஷனல் என்ற மறுபெயர் வைத்து அதை திறக்கவும். ஸ்டெப் C ஃபைலுக்கு ப்ரொபோர்ஷனல் என்ற மறுபெயரை வைக்கவும். steptest.sci ஃபைலுக்கு ப்ரொபோர்ஷனல் என்ற மறுபெயரை வைக்கவும். steptest.xcos ஃபைல்களுக்கு ப்ரொபோர்ஷனல் என்ற மறுபெயரை வைக்கவும். Scilab ஏற்கனவே ரன் செய்து கொண்டிருந்தால் அதை மூடவும். proportional.sce ஃபைலை டபுள் கிளிக் செய்யவும். இது Scilab-ஐ தானாகவே நிறுவி மேலும் ஃபைலை Scilab எடிட்டரில் திறக்க வேண்டும். அது ஃபைலை திறக்கவில்லை எனில் ஃபைல் மெனுவை கிளிக் செய்து பின் ஓபன் a ஃபைலை கிளிக் செய்யவும். ப்ரொபோர்ஷனல் ஃபைலை தேர்வு செய்து ஓபனை கிளிக் செய்யவும். steptest.sce ஃபைலுக்கு பதிலாக proportional.sce ஃபைலை இயக்க exec கமாண்டை மாற்றவும். steptest.xcos ஃபைலுக்கு பதிலாக proportional.xcos ஃபைலை இயக்க xcos கமாண்டை மாற்றவும். இந்த ஃபைலை சேமிக்கவும். ஃபைல் மெனுவை கிளிக் செய்து ஓபனை தேர்வு செய்யவும். proportional.sci ஃபைலை தேர்ந்தெடுத்து ஓபனை கிளிக் செய்யவும். ஃபங்க்ஷன் பெயரை ஸ்டெப்டெஸ்டில் இருந்து ப்ரொபோர்ஷனலுக்கு மாற்றவும். ப்ரொபோர்ஷனல் ஃபங்க்ஷன் இன்புட்டில் இருந்து இன்புட் வேரியபிளை நீக்கி டைப் செய்க செட் பாயிண்ட். அடுத்த வரியில் டைப் செய்க குளோபல் ஒரு ஸ்பேஸ் விட்டு temp என டைப் செய்து பின் என்டரை அழுத்தவும். அடுத்த வரியில் டைப் செய்க err equal to setPoint minus temp.
இறுதியில் செமிகோலனை சேர்த்து என்டரை அழுத்தவும். அடுத்த வரியில் டைப் செய்க heat equal to 18 ஐ ERR ஆல் பெருக்கவும். இறுதியில் ஒரு செமிகோலனை சேர்க்கவும். என் SBHSக்கு ப்ரொபோர்ஷனல் கெயினின் மதிப்பு 18 ஆகும். உங்கள் SBHSக்கு நீங்கள் கணக்கீடு செய்ததற்கு ஏற்றவாறு அதை மாற்றிக்கொள்ளலாம். அதன் ஃபங்க்ஷன் காலின் உள்ளிருக்கும் plotting ஃபங்க்ஷனின் இன்புட் வேரியபிளுக்கு செட் பாயிண்டை சேர்க்கவும். அதை செய்ய டெம்புக்கு பிறகு ஒரு ஸ்பேஸை சேர்த்து டைப் செய்க செட் பாயிண்ட். இந்த ஃபைலை சேமிக்கவும். சைலாப் கன்சோலுக்கு மாறவும். எக்ஸ்காஸ் விண்டோ திறக்கும். பாலெட் விண்டோவை மூடவும். எக்ஸ்காஸ் அன்டைட்டில்டு விண்டோவில் ஃபைல் மெனுவை கிளிக் செய்து ஓப்பனை தேர்வு செய்யவும். ப்ரொபோர்ஷனல் டைரக்டரியை ப்ரௌஸ் செய்யவும். proportional.xcos ஐ தேர்வு செய்து ஓப்பனை கிளிக் செய்யவும். எக்ஸ்காஸ் ஃபைல் திறக்கும். ஹீட் இன்புட் இன் பெர்சன்டேஜ் என்ற லேபிளை டபுள் கிளிக் செய்யவும். அதை நீக்கி டைப் செய்க செட் பாயிண்ட். லேபிளை சேமிக்க எக்ஸ்காஸ் விண்டோவில் எங்கினும் ஒரு முறை கிளிக் செய்யவும். ஸ்டெப் இன்புட் பிளாக்கின் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவை திறக்க அதை டபுள் கிளிக் செய்யவும். இனிஷியல் வேல்யூவை 30க்கும் ஃபைனல் வேல்யூவை 40க்கும் மாற்றவும். ஸ்டெப் டைமை 300 என வைக்கவும். ஓகேவை கிளிக் செய்யவும். ஃபங்க்ஷன் பிளாக்கை டபுள் கிளிக் செய்யவும். ஒரு விண்டோ தோன்றும். ஓகேவை கிளிக் செய்யவும். மற்றொரு விண்டோ தோன்றும். இங்கு எக்ஸ்காஸ் பிளாக்கால் கால் செய்யப்படக்கூடிய ஃபங்க்ஷன் பெயரை என்டர் செய்ய ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. ஃபங்க்ஷன் பெயரை ஸ்டெப் டெஸ்டில் இருந்து ப்ரொபோர்ஷனலுக்கு மாற்றவும். மற்றொரு விண்டோ திறக்கும். ஃபங்க்ஷன் பிளாக்கின் கான்ஃபிகரேஷனை முடிக்க ஓகேவை 3 முறை கிளிக் செய்யவும். எக்ஸ்காஸ் டயக்ராமை சேமித்து மூடவும். எக்ஸ்காஸ் அன்டைட்டில்டு விண்டோவையும் மூடவும். வெப் பிரவுசருக்கு மாறவும். இடது பக்கத்தில் இருக்கும் வர்ச்சுவல் லேப்ஸை கிளிக் செய்யவும். பதிவு செய்யப்பட்ட உங்கள் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை வைத்து லாகின் செய்யவும். ஒரு ஸ்லாட்டை புக் செய்யவும். ப்ரொபோர்ஷனல் ஃபோல்டருக்கு மாறவும். ரன் ஃபைலை டபுள் கிளிக் செய்யவும். இது SBHS கிளையண்ட் அப்ளிகேஷனை திறக்கும். உங்கள் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை வைத்து லாகின் செய்யவும். புக் செய்யப்பட்ட ஸ்லாட் நேரத்தில் லாகின் செய்கிறீர்களா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளவும். ரெடி டு எக்ஸிக்யூட் சைலாப் கோட் என்ற மெசேஜை எதிர்பார்க்கவும். சைலாப் கன்சோலுக்கு மாறவும். டைப் செய்க get d space ./common files பின் என்டரை அழுத்தவும். சைலாப் எடிட்டருக்கு மாறவும். proportional.sce ஃபைலை இயக்கவும். நெட்வொர்க் சரியாக இருந்தால் அது எக்ஸ்காஸ் விண்டோவை ஒரு ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் எக்ஸ்காஸ் டயக்ராமுடன் தானாகவே திறக்கும். இந்த எக்ஸ்காஸ் டயக்ராமை இயக்கி ஒரு பிளாட் விண்டோவை எதிர்பார்க்கவும். பிளாட் விண்டோ ஹீட், ஃபேன், டெம்பரேச்சர் என்ற 3 பிளாட்களை கொண்டிருக்கும். செட் பாயிண்ட்டும் டெம்பரேச்சர் கிராஃபில் பிளாட் செய்யப்படும். டெம்பரேச்சரின் செட் பாயிண்ட் மதிப்பை அடைய ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் ஹீட்டின் மதிப்பை கணக்கிடுகிறது என்பதை கவனிக்கவும். செட் பாயிண்டில் ஒரு ஸ்டெப் சேஞ்ச் ஏற்பட்ட பிறகு என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்க இந்த சோதனையை நீண்ட நேரத்திற்கு ரன் செய்யவும். சோதனை போதுமான நேரத்திற்கு இயக்கப்படும் வரை இந்த பதிவை நான் இடைநிறுத்துகிறேன். செட் பாயிண்டின் மாற்றத்திற்கு ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் பதில் அளித்துள்ளதை நீங்கள் காணலாம். ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் ஆஃப்செட்டின் ப்ராப்பர்ட்டியை இயல்பாகவே கொண்டுள்ளதை நீங்கள் காணலாம். ஒரு ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் செட் பாயிண்ட் மதிப்புக்கும் உண்மையான மதிப்புக்கும் இடையே எப்போதும் ஒரு ஆஃப்செட்டை கொண்டிருக்கும். இப்போது சுருங்கச் சொல்ல, இந்த டுடோரியலில் நாம் கற்றது SBHSக்கு ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் கெயினை கணக்கிட Ziegler Nichols டியூனிங் மெத்தடை பயன்படுத்துவது, ஒரு ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலரை வடிவமைக்க ஸ்டெப் டெஸ்ட் கோடை மாற்றுவது, SBHSல் வடிவமைக்கப்பட்ட ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலரை செயல்படுத்துவது.
பின்வரும் இணைப்பில் உள்ள வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் டாக் டு அ டீச்சர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட இணைப்பை பார்க்கவும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ. குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.